கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி தயவாயிரும். கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்டருளும். பரத்தை படைத்த பிதா சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும். உலகத்தை மீட்ட சுதன் தேவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும். பரிசுத்த ஆவி சர்வேசா, எங்களை தயை பண்ணி ரட்சியும். தம திருத்துவைக சர்வேசா, எங்களை தயை பண்ணி ரட்சியும். அர்சிசிஸ்ட மரியாயே, சர்வேசருடைய மாதாவே, கன்னியரில் நல்ல கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவினுடைய மாதாவே, தேவ பிரசாதத்தின் மாதாவே, கன்னி சுத்தம் கெடாத மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்தியந்த விரத்தி மாதாவே, பழுதற்ற கன்னி மாதாவே, கன்னி சுத்தம் கெடாத மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய மாதாவே, ஆச்சரியமுள்ள மாதாவே, நல்லாலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிருஷ்டிகளுடைய மாதாவே, இரட்சகருடைய மாதாவே, மகா புத்தியுள்ள
தீர்க்கதரிசிகளின் ராக்கினியே, அப்போஸ்தலர்களின் ராக்கினியே, வேத சாட்சிகளின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஸ்துதியர்களுடைய ராக்கினியே, கன்னியர்களுடைய ராக்கினியே, சகல கிறிஸ்தோரின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜென்ம பாவமில்லா ராக்கினியே, மோட்ச ஆரோகண ராக்கினியே, திருச்செபமாலையின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் சமாதான ராக்கினியே, இந்திய தேசத்தின் ராக்கினியே, எங்கள் ஜெபமாலை நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையின் 6ஆம் நாள் திருவிழா திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை, பெரும்பாலானோர் அனுபவித்த ஒரு பழமொழி. ஆம், ஒரு நூலின் தன்மையை பொறுத்துதான் ஆடையின் தன்மையும். அதுபோல ஒரு தாய் எவ்வாறு குடும்பத்தில் பொறுப்போடு இருக்கிறாரோ, மற்றவரோடு அன்போடு பழகுகிறாரோ, அதை போலத்தான் அவர்களது பிள்ளைகளும் இருக்கும் என்பது நாம் அறிந்த உண்மை. இயேசு இறைமகன் என்றாலும் அவரை இந்த மண்ணிலே மனிதனாக பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி அன்போடு ஒழுக்கத்தோடு வளர்த்தவர் நம் அன்னையின் மரியாள். 12 வயதில் கோவிலில் கற்பிக்கும் அளவுக்கு ஞானம் வந்ததன் காரணம் நம் அன்னையின் வளர்ப்பாக இருந்திருக்க வேண்டும். அவர்கள் இறை ஞானத்தில் கொடுத்த பயிற்சியாக இருந்திருக்க வேண்டும். நாமும் அந்த அன்னையைப் போல நல்ல பெற்றோராக, பொறுமையுள்ளவராக நம் பிள்ளைகளை இறை ஞானத்திலும் பக்தியிலும் இறை பயத்திலும் வளர்த்தெடுக்க வேண்டி திருப்பலியில் இணைவோம். இறையாசிர் பெறுவோம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 6ஆம் திருவிழா திருப்பலியானது மகேஸ்வரி அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும், வியாகுலராஜ் ரோஸ்மலர் அவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகளின் உடல் உள்ள சுகத்திற்காகவும், வேலை செய்யும் இடத்தில் பாதுகாப்பாகவும், வியாகுலராஜ் அவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், கெமிலஸ் மேரி இவர்களுக்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கும்படியாகவும், பேரன் பிள்ளைகள் உடல் சுகத்திற்காகவும், தெய்வ பக்தி வளரவும், மகனின் போக்குவரத்தில் பாதுகாப்பாக மகன் பயணம் செய்திட வேண்டியும், பூர்வீக சொத்துகளிலிருந்து தீய ஆவியின் பிடிகளிலிருந்து அகற்றி விடுதலை கிடைக்கும்படியாகவும், அமல்ராஜ் பிரான்சிஸ் கல்யாணி குடும்பத்தில் குழந்தைகள் பேரப்பிள்ளைகள் அனைவருடைய நலனுக்காகவும், குடும்ப நன்றியாகவும், குறிப்பிட்ட காலத்தில் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கும்படியாகவும், ஞான ஜெயக்குமார் ஆரோக்கிய மேரி குடும்ப நலனுக்காகவும், நன்றி பலியாகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், ஆண்டனி லாரன்ஸ் பிறந்த நாள் விழாவை நல்ல முறையில் இறைவன் ஆசீர்வதித்து அருளும்படியாகவும், படிப்பிற்காகவும், நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும், பிரவீன் ஜெபஸ்டின் ரோசி குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றியாகவும், வேலை செய்யும் இடத்திலும் போக்குவரத்திலும் பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டியும், பிள்ளைகளினுடைய படிப்பு மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும், பிள்ளைகள் தெய்வ பயத்தில் வளர வேண்டியும், அந்தோணியம்மாள் சிங்கராயர் குடும்பத்தினருடைய நன்றி பலியாகவும், குடும்ப நலன்களுக்காகவும், மகள்கள் மரிய புஷ்பம் இந்திரா அவர்களின் குடும்ப நலனுக்காகவும், கணவர்களின் ஆரோக்கியம் பாதுகாப்பிற்காகவும், சிங்கராயர் அவர்களின் நல்ல உடல் உள்ள நலனுக்காகவும், பேரன் பேத்திகள் இனியா ஜெசிகா நித்தியன் கவிமணி இவர்களுடைய நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும், நல்ல ஆரோக்கியத்திற்காகவும், எதிர்கால வாழ்விற்காகவும், குடும்பத்திலே நல்ல சமாதானம் நிலவும்படியாகவும், அனைவருக்கும் பாதுகாப்பு நிலவும்படியாகவும், மேலும் இந்த பலியை ஒப்பு கொடுக்கக்கூடிய குருவார்பட்டி இறை மக்கள் ஒவ்வொருவருடைய குடும்ப நலனுக்காகவும் நன்றியாகவும், மற்றும் இந்த பலியில் இணைந்து ஜெபிக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய நன்றி பலியாகவும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க
தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, அடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோ. எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் எங்கள் பாதுகாவலி புனித ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோ. ஆண்டவரது ஏற்பாட்டின்படி ஆமணக்கு செடி ஒன்று அங்கே முளைத்தது. அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு நிழல் தந்து அவரது மனச்சோர்வை நீக்கியது. அந்த ஆமணக்கு செடியை கண்டு யோனா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஆண்டவரது கட்டளைப்படி மறுநாள் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று. கதிரவன் எழுந்த பின்பு கடவுளின் கட்டளைப்படி கிழக்கிலிருந்து அனல் காற்று வீசிற்று. கடும் வெயில் யோனாவின் தலையை தாக்கவே அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று. வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று அவர் சொல்லி தமக்கு சாவு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்போது கடவுள் யோனாவை நோக்கி, ஆமணக்கு செடியை குறித்து நீ இவ்வாறு சினங்கொள்வது முறையா என்று கேட்டார். அதற்கு யோனா, முறைதான், செத்து போகும் அளவுக்கு நான் சினங்கொள்வது முறையே என்று சொன்னார். ஆண்டவர் அவரை நோக்கி, இந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்தது. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை. அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே. இந்த நினிவே மாநகரில் 1,20,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வழக்கை எது இடக்கை எது என கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. தலைமுறை தலைமுறையாக நீரே
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 1 முதல் 4 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 1 முதல் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவருக்கும் அன்னையின் 6ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனைக்கு அன்னையினுடைய புகழ் மாலையில் இருந்து நாம் பாடக்கூடிய மகா பரிசுத்த அன்னையே அல்லது மகா தூய அன்னையே அல்லது தூய்மை நிறை அன்னையே என்கின்ற இந்த புகழ் மாலையை நாம் இந்த நாளிலே எடுத்து தியானிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்பு மக்களே, தொடக்க நூலிலே நாம் வாசிக்கிறோம் 3வது அதிகாரம் 20வது இறை வசனத்திலே ஏவாளை குறித்து வாசிக்கின்ற பொழுது, உலகில் உள்ள எல்லோருக்கும் அவளே தாய் என்கின்ற ஒரு வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கின்றோம். கடவுள் ஏவாளை மிகவும் நேர்த்தியாக படைத்தார். உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் பெண்களுக்குள்ளும் அழகு வாய்ந்தவளாக, அருள் நிறைந்தவளாக அங்கே கடவுள் ஏவாளை படைத்தார். அவ்வாறு படைத்த பிற்பாடு அந்த படைப்பை உற்று நோக்கிய கடவுள் அது நன்றாக இருப்பதாக கண்டார். இப்படி அழகின் வடிவாக, அருளின் நிறைவாக படைக்கப்பட்ட ஏவாள் கடவுள் கொடுத்த அழகை, கடவுள் கொடுத்த அருளை கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த காரணத்தினால் அவள் அதனை இழந்து விட்டாள். அதுவரையில் எந்தவித தவறின் பக்கமும் தலைதூக்காத மனித இனம், பாவத்தின் பக்கம் தலைதூக்காத மனித இனம் ஏவாளுடைய இந்த கீழ்ப்படியாத காரணத்தினால் அங்கே ஒரு பெரிய அதள பாதாளத்திற்குள்ளாக தள்ளப்பட்டது என்று பார்க்கிறோம். எந்த அளவிற்கு அழகு நிறைந்தவளாக, அருள் நிறைந்தவளாக படைக்கப்பட்டாளோ அந்த அளவிற்கு அந்த நிலையிலிருந்து ஏவாள் கீழே விழுந்து விட்டாள். அன்பு மக்களே, அதற்கு முற்றிலும் மாறாக இறைவனால் சிறப்பான விதத்தில் முன் குறித்து வைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்ட நம்முடைய தாய் அன்னை மரியா
இறைவனுடைய அருள், இறைவனுடைய அழகு தன்னை விட்டு ஒரு காலும் நீங்காமல் பார்த்து கொண்டாள். இறைவனுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து தன்னையே அர்ப்பணித்து இறைவன்தான் எனக்கு எல்லாம் என்று தன்னை முழுவதுமாக இறை பாதத்திலே ஒப்பு கொடுத்த காரணத்தினால் இந்த தாய் அழகின் முழு நிறைவாக, அருளின் முழு நிறைவாக, இவற்றிற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தூய்மையின் இலக்கணமாக விளங்குகின்றாள். எனவேதான் நாம் நம்முடைய அன்பு தாயை மகா பரிசுத்த அன்னையே அல்லது மகா தூய அன்னையே என்று நாம் போற்றி பாடுகிறோம். அன்பு மக்களே, இந்த தூய்மை என்பது வெறுமனே பணத்தினாலோ அறிவினாலோ நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த தூய்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அருள் வேண்டும். இறைவனுடைய பிரசன்னத்தின் மூலமாகத்தான் இந்த ஒரு பரிசுத்த தன்மை அல்லது இந்த தூய்மையான நிலைமையை நாம் நம்முடையதாக்கிக் கொள்ள முடியும். அன்னை மரியா இறைவனுடைய பிரசன்னத்தை, இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்றிருந்த காரணத்தினால் தூய்மையின் இலக்கணமாக இந்த தாய் விளங்குவதாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, எங்கெல்லாம் ஆண்டவருடைய உடனிருப்பு இருக்கிறதோ, எங்கெல்லாம் தூய ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கின்றதோ, அங்கே அந்த இடத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாருமே தூய்மையாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எஸ்ஐயா இறைவாக்கினருடைய அழைப்பிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தெரியும். எஸ்ஐயா புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். எஸ்ஐயா இறைவனுடைய உடனிருப்பை உணர்வதற்கு முன்பு வரை என்ன நினைக்கிறார்? அவர் ஒரு பாவி, தூய்மையற்ற உதடுகளை கொண்ட ஒரு மனிதன், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்களுக்கு மத்தியிலே வாழ்பவன் என்று அங்கே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே, ஒரு மாசுபடிந்த ஒரு நிலையிலே இருப்பதாக பார்க்கிறோம். ஆனால் எப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர் உணர்ந்தாரோ, இறை பிரசன்னம் எப்பொழுது அவருடைய நாவை தொட்டதோ, அப்பொழுதே அவர் ஒரு புதிய, ஒரு தூய்மையான நிலைக்குள்ளாக கடந்து சென்றார் என்று பார்க்கிறோம். இறைவனுடைய அடியவராக மாறி அவருடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு இறைவாக்கினராக அவர் உருவாக்கம் பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, அதே போலத்தான் அன்னை மரியா மீது தூய ஆவியானவர் நிறைவாக இறங்கி வருகின்றார். நிறைவாக இறங்கி வந்த பிற்பாடு அந்த தாயினுடைய வாழ்வு முற்றிலுமாக மாற்றம் பெறுகின்றது. அன்பு மக்களே, இது அன்னையினுடைய பாதி வாழ்விலே நடந்தது. ஆனால் இறைவனால் அன்னை தொடக்கத்திலேயே, அவர் கருவிலே உருவாகக்கூடிய அந்த தருணத்திலேயே இறைவனால் முன் குறித்து வைக்கப்பட்டார். எனவேதான் முதல் பெற்றோருடைய அந்த பாவங்கள் அன்னை மரியாவை தாக்கவில்லை. எந்தவித ஜென்ம பாவமும் இல்லாமல் மாசு மறுவற்றவளாக அன்னை மரியா தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக இருந்தாள் என்று பார்க்கிறோம். 1854ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அன்னையை குறித்த ஒரு விசுவாச சத்தியத்தை அகில உலக திரு அவைக்கும் பிரகடனம் செய்தார். அன்னை மரியா தான் கருவாக உருவாகிய அந்த நொடி பொழுதிலிருந்தே ஜென்ம பாவம் இல்லாமல் இருந்தாள். இறைவனை கருத்தாங்கக்கூடிய பேறு பெற்றதனால் அப்படிப்பட்ட ஒரு அருளை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சிறப்பாக அன்னைக்கு கொடுத்தார் என்கின்ற அந்த ஒரு விசுவாச சத்தியத்தை அகில உலக திரு அவைக்கும் பிரகடனப்படுத்தியதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்விலும் இந்த தாயினுடைய இந்த தூய்மையை, இந்த தாயிடத்திலே காணப்பட்ட இந்த பரிசுத்தத்தை நாமும் கடைபிடிக்க அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் நம்முடைய தூய்மை வெறுமனே புற தூய்மை அளவிலே அல்லது உடல் தூய்மை அளவிலே நின்று விடுகின்றது. அதைவிட மேலாக நம்முடைய அகமும் தூய்மை பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய அன்பு தாய் இன்றைய நாளிலே நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது.
யூதர்களுடைய வாழ்க்கை முறையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவர்களும் சட்ட திட்டங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதிலும் குறிப்பாக புற தூய்மையை உள்ளடக்கிய சட்டங்களுக்கு அவர்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். காய்கறிகளை கழுவிவிட்டு உண்பது, கைகளை கழுவிவிட்டு உண்பது, இப்படிப்பட்ட இந்த புற தூய்மைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த அந்த யூத மக்கள் தங்களுடைய அக தூய்மைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க மறந்து விட்டார்கள். எனவேதான் பரிசேயர்களாக இருந்தாலும் சரி, சதுசேயர்களாக இருந்தாலும் சரி, பிறரை அதிகமாக குற்றப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். மற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம், குறை கண்டுபிடிக்கலாம் என்று அவர்களுடைய மனம் ஒரு முழுமையான பிறரை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாத ஒரு நிலையை அவர்கள் கொண்டிருந்த காரணத்தினால் அங்கே அவர்கள் அக தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களே, புற தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களே தவிர அக தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மறந்து விட்டார்கள். அன்பு மக்களே, எப்பொழுது இந்த அக தூய்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? இறை பராமரிப்பிலே, இறை உடனிருப்பிலே இந்த அக தூய்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய தாய் கானா ஒரு திருமண வீட்டிலே அருமையான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத் தருகின்றார். கானா ஒரு திருமண வீட்டிலே பார்க்கிறோம், அங்கே 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்ததாக பார்க்கிறோம். பொதுவாக யூதர்கள் தங்களுடைய வீடுகளிலே எதற்காக இந்த கற்சாடிகளை பயன்படுத்தினார்கள்? வீடுகளாக இருக்கலாம் அல்லது திருமண வீடுகளாக, எந்த ஒரு நிகழ்வாக இருக்கலாம், அங்கே கற்சாடிகளில் தண்ணீர் வைக்கக்கூடிய வழக்கத்தை வைத்திருந்தார்கள். 2 காரணங்களுக்காக அவர்கள் இந்த கற்சாடிகளை பயன்படுத்தினார்கள். முதலாவது காரியம், அவர்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டு வீட்டிற்கு உள்ளாக வருகின்ற பொழுது அவர்களுடைய கால்களில் படிந்திருக்கக்கூடிய புழுதியினாலோ அல்லது சகதியினாலோ ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தூசியை கழுவுவதற்காக அந்த கற்சாடியை, அதிலிருந்த தண்ணீரை அவர்கள் பயன்படுத்தினார்கள். இது முதலாவது காரியம். இரண்டாவதாக அவர்கள் எதற்காக இந்த கற்சாடியில் உள்ள தண்ணீரை பயன்படுத்தினார்கள்? சாப்பிடுவதற்கு முன்பும் சாப்பிடுவதற்கு பின்பும் தங்களுடைய கைகளை கழுவுவதற்காக அவர்கள் இந்த கற்சாடிகளை பயன்படுத்தினார்கள். கானா ஒரு திருமண வீட்டிலும் கற்சாடிகள் இருக்கின்றன. அன்னை மரியா இங்கே ஒரு புதிய பாடத்தை அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதாக, நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, அங்கே கற்சாடிகள் உடல் தூய்மைக்கு, புற தூய்மைக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த கற்சாடிகளை இறைவனுடைய உடனிருப்பை உணரக்கூடிய கருவிகளாக அன்னை மரியா மாற்றுவதற்கு அங்கே மிகப்பெரிய தூண்டுதலாக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே உங்களுடைய உடல் தூய்மையை விட, புற தூய்மையை விட ஆண்டவருடைய உடனிருப்பு உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு அதிகமான பரிசுத்தத்தை, தூய்மையை பெற்றுத்தரும் என்று அங்கே அந்த தாய் அந்த மக்களுக்கு எண்பித்து காட்டுகின்றார். அங்கே அந்த கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்பி தன்னுடைய மகன் மூலமாக ஒரு அற்புதம், அதிசயம் அங்கே நடைபெற அன்னை மரியா காரணமாக இருக்கின்றார். அன்பு மக்களே, விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவருடைய புதுமைகள் அனைத்துமே அவருடைய பிரசன்னத்தின் அடையாளமாக, ஆண்டவருடைய உடனிருப்பின் அடையாளமாக இருப்பதாக சொல்லுகின்றார்கள். அங்கே ஆண்டவர் செய்த அவருடைய முதல் புதுமையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய அருள் அங்கே நிரம்பி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பிரசன்னம் அங்கு இருந்த அந்த திருமண வீட்டில் இருந்த ஒவ்வொரு மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுகின்றது. திராட்சை ரசமாக மாறிய தண்ணீரை பருகிய ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய பிரசன்னத்தை பெற்றுக் கொண்டார்கள். தங்களுடைய வாழ்வை அவர்கள் தூய்மைப்படுத்தி கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே வெறுமனே உடல் தூய்மை, புற தூய்மை மட்டும் முக்கியமல்ல, உங்களுடைய அக தூய்மை,
இறைவனுடைய உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்வை தூய்மையாக்கிக் கொள்வது அவசியம் என்கின்ற ஒரு அருமையானது ஒரு படிப்பினையை அந்த தாய் அங்கே அந்த கானாவோர் திருமண வீட்டிலே கற்றுக் கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கின்றது? தூய்மையான பரிசுத்தமான ஒரு வாழ்வாக இருக்கின்றதா? பல நேரங்களில் நம்முடைய சிந்தனை, சொல், செயலால் நாம் இந்த தூய்மையாக நம்முடைய உடலை, இறைவன் கொடுத்த இந்த வாழ்வை வாழ்வதற்கு பதிலாக நம்முடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நம்முடைய உடலையும் இறைவன் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்வையும் களங்கப்படுத்துகின்றோம். தூய்மையாக நாம் வாழ தவறி விடுகின்றோம். நம்முடைய சிந்தனைகள், அதன் மூலமாக நாம் பலவிதமான தவறுகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அது செயல்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய சொல்லாக இருக்கலாம். அவை பிறப்படுப்பது நம்முடைய சிந்தனையில். பிறருக்கு எதிரான வார்த்தைகளாக இருக்கலாம், பிறரை மன்னிக்க முடியாத தன்மையாக இருக்கலாம், அல்லது பிறருக்கு எதிராக நாம் சொல்லக்கூடிய புரணிகளாக இருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய சிந்தனையில் உதிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்வை நாம் களங்கப்படுத்துகின்றோம். நம்முடைய சிந்தனையில் உதிக்கக்கூடிய அந்த எண்ணம் தொடர்ந்து நம்முடைய சொல்லாக வெளியே வருகிறது. நம்முடைய சொல்லாக வெளிவரக்கூடிய அந்த தீய எண்ணங்கள் தொடர்ந்து நம்முடைய செயல்களாகவும், தீய செயல்களாக மற்றவர்களுடைய வாழ்வை கலங்கப்படுத்துவதாக, கெடுக்கக்கூடிய செயல்களாக பல நேரங்களில் அமைந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, எப்படி இவற்றை தூய்மைப்படுத்துவது? நாம் இறைவனுடைய உடனிருப்பை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்கின்ற பொழுது, இறை பிரசன்னத்திற்கு முன்பதாக அதிக நேரத்தை செலவிடுகின்ற பொழுது, நம்முடைய சிந்தனையும் நம்முடைய சொல்லும் நம்முடைய செயலும் தூய்மையானதாக, பரிசுத்தமானதாக மாறிவிடுகின்றது. நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். எத்தனை பேருக்கு எதிராக நாம் தவறான வார்த்தைகளை பேசியிருப்போம்? எத்தனை பேருடைய பெயரை களங்கப்படுத்தி இருப்போம்? அன்பு மக்களே, நாம் எப்பொழுதெல்லாம் பிறருக்கு எதிராக அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய வாழ்வை, இறைவன் கொடுத்து இந்த பரிசை களங்கப்படுத்துகிறோம், இதனை அசுத்தமாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்படி நம்முடைய உள்ளத்தை களங்கப்படுத்தி நாம் இறைவனை ஒரு நாளும் காண முடியாது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலிலே 12வது அதிகாரம் 14வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண முடியாது. நம்ம தூய்மையாக இருந்தோம் அப்படின்னா தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். நச்சு வேர் எதுவும் உங்களுக்குள் எழும்பி உங்களை காயப்படுத்தாதவாறு, அதனால் பலரையும் பாதிப்புக்கு உள்ளாக்காதவாறு நீங்கள் கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று தொடர்ந்து அந்த இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது தெரியும். அன்பு மக்களே, நம்முடைய சிந்தனைகளின் மட்டில், நம்முடைய சொல் செயல்களின் மட்டில் கவனமாக இருப்போம். அப்படி நாம் பிறருக்கு எதிராக செயல்பட்டு விட்டு நாம் இறைவனுடைய முகத்தை, இறைவனுடைய அருளை காணலாம் என்று ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்க முடியாது. நம்முடைய உள்ளம் எப்பொழுது தூய்மையாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது இறை வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். அன்பு மக்களே, நம்ம கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய எண்ணங்கள் தூய்மையானவையாக இருக்க வேண்டும். நம்முடைய தாய் எவ்வாறு மாசு மறுவற்றவளாக தூய்மையானவனாக இருந்தாளோ அதே போல நாமும் நம்முடைய சிந்தனை, சொல், செயலில் தூய்மை உடையவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த தாயினுடைய வல்லமை மிக்க பரிந்துரையின் உதவியால் இறைவனுடைய அருள் வரங்களை, ஆசீர்வாதங்களை நம்மால் நிரம்ப நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும்.
எனவே அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ இந்த நாளிலே நாம் உறுதி எடுப்போம். நம்முடைய மகா பரிசுத்த தாய், மகா தூய்மையின் அன்னை, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்த்து, பிறருக்கு எதிராக பேசிய, பிறருக்கு எதிராக செயல்பட்ட அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து, இனிமேல் நான் பிறர் மீது பழி சுமத்த மாட்டேன், பிறருக்கு எதிராக பேச மாட்டேன், பிறரை குறித்து மற்றவரிடம் புரணி பேச மாட்டேன், அவர்களை குறித்து தவறாக பேச மாட்டேன் என்கின்ற ஒரு உறுதியை எடுப்போம். அன்பு மக்களே, அப்படிப்பட்ட நல்லதொரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய தாய் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். எவ்வாறு நம்முடைய தாயினுடைய வாழ்வு ஒரு தூய்மையான வாழ்வாக இருந்ததோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்வை தூய்மையாக பரிசுத்தமாக காத்து கொள்ள முயற்சி செய்வோம். இறைவனுடைய உடனிருப்பை, பிரசன்னத்தை அதிகமாக நாம் உணர்கின்ற பொழுது, இறைவனிடத்தில் அதிக நேரத்தை நாம் செலவிடுகின்ற பொழுது, நிச்சயமாக நம்முடைய வாழ்வும் பரிசுத்தமான தூய்மையான ஒரு வாழ்வாக மாறும். எனவே அதற்கான நல் வரத்தை வேண்டி தொடர்கின்ற இந்த திருப்பலியிலே பக்தியோடு இறை அருளை இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமன். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். வழி நடத்துபவரே எம் இறைவா, திரு அவையை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் இவர்கள் அனைவரும் இறை மக்களை நல்வழியில் நடத்திட தேவையான அருளை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர் அளிப்பவரே எம் இறைவா, இன்று திரு யாத்திரையாக வந்து சிறப்பிக்கும் குருவார்பட்டி இறை மக்கள் அனைவரும் நல்ல உடல் உள்ள சுகம் பெறவும், வாழ்வில் அவர்கள் நினைத்த காரியங்களை அனைத்தும் வெற்றியடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பனைத்திருக்கும் ஆண்டவரே எம் இறைவா, திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளைஞர், இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு இணையை தந்தருளி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடைகளின் ஆண்டவரே எம் இறைவா, வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பான வேலை கிடைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் ஆண்டவரே எம் இறைவா, விதைகளை விதைத்து நல்ல மழைக்காக காத்திருக்கக்கூடிய உம் பிள்ளைகளுக்கு நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்க அருள் கூர்ந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயான தந்தையான இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு உம்மிடத்தில் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முழுவதும்
உலகில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீணானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே, உனது வழியில் பயணம் தொடர என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். தூய ஆவியாரின் ஒளியால் ஒளிர்விக்கப்பட்ட எங்கள் இதயங்கள் புனித ஜெபமாலை அன்னையின் எடுத்துக்காட்டால் உம்முடையவற்றை என்றும் ஆவலாய் தேடவும் பாதுகாக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் வாழவே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித ஜெபமாலை அன்னையின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தும் ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னையுமுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: விண்ணகமும் மண்ணகமும்
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இதெய்வீக திருப்பலியில் பங்கேற்று ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உம் அன்பு பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவரின் கூக்குரலை கருணை கண்கொண்டு பார்ப்பீராக. எந்த வேண்டுதலுக்காக, எந்த விண்ணப்பத்திற்காக உம்மை நோக்கி அவர்கள் மன்றாடி கொண்டிருக்கின்றார்களோ அவை அனைத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவு செய்து தருவீராக. உம்மை போல தூய உள்ளம் கொண்ட மக்களாக வாழ தேவையான அருள் வரங்களை, ஆசீர்வாதங்களை நிறைவான விதத்தில் உம் பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்தருள வேண்டும் என்று உம்மை தாழ்மையாய் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். நீர் இவ்வுலகிலிருந்து நம்மிடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் அடியார்களை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். அன்பு மக்களை, மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் புனித ஜெபமாலை அன்னையினுடைய 6ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பான விதத்திலே இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பித்த குருவார்பட்டி இறை மக்களுக்கும் அவர்களோடு இணைந்து சிறப்பித்த ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் இறை ஆசீரும். நாளைய தின நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கக்கூடியவர்கள் புதுப்பட்டி இறை மக்கள். அன்பு மக்களே, ஒவ்வொரு நாளும் மக்கள் மறையுரையை தொகுத்து எழுதுகின்றீர்கள். அந்தந்த நாளுக்குள்ள மறையுரையை அடுத்த நாள் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது கொடுங்கள் என்று சொல்லியிருந்தேன். குறைந்தது 2 நாளுக்காவது சேர்த்து கொடுங்கள். மொத்தமாக 10 நாளும் சேர்த்து கொடுக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் எழுத எழுத அன்பு மக்கள் கொடுத்தால் நலமாக இருக்கும். இன்னைக்கு ஒரு மறையுரையில் இடையில ஒரு கேள்வி கேட்டேன். மலைப்பொழிவிலிருந்து மத்தேயு 5ஆவது அதிகாரம் 8வது இறை வசனம், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் கடவுளை காண்ப. நீங்க என்ன சொன்னீங்க? கடவுளின் மக்களின் அழைக்கப்படுவர். அதனால மறையுரை தொகுத்து எழுதுறவங்க அதை அந்த கரெக்ஷனை கருத்தில் கொள்ளும்படியாக அன்பு மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, தொடர்ந்து திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு நடக்கக்கூடிய அன்பின் விருந்திலும் அன்பு மக்கள் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற்று இல்லம் செல்ல அன்போடு அழைக்கிறேன். மக்களுக்கு உணவு வழங்க உதவி செய்த குருவாரப்பட்டியை சார்ந்த திருவாளர் அமல்ராஜ் திருமதி கல்யாணி தம்பதியினருக்கும் திருவாளர் அந்தோணி திருமதி லில்லி பபினாள் தம்பதியினருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் இறை ஆசீரும். நம் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் தம் அடியார் மரியாவில் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களித்த தமது இரக்கத்தை நிறைவு செய்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பினுடையவும் நம்பிக்கையினுடையவும் அருளடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித ஜெபமாலை அன்னையை பற்றுதலுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவருடன் இணைந்து இறையன்பில் பங்கு பெறும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை ஆசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஜெபமாலை தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய் மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். பாவிகளுக்கு அடைக்கலமே, பாவிகள் மனம் திரும்ப வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, பாவிகள் மனம் திரும்ப வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எம் பங்கு மக்கள் அனைவரும் உடல் உள்ள சுகத்துடன் அன்னையின் திருநாளை கொண்டாடிட வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, பாவிகள் மனம் திரும்ப வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, மத்திய மாநில அரசுகள் மக்கள் நலமே குறிக்கோள் என கொண்டு நல்லாட்சி நடத்திட வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, பாவிகள் மனம் திரும்ப வேண்டிக் கொள்ளும். மரியாயின் மாசற்ற இருதயமே, இப்பகுதியில் நல்ல மழை பெய்து விவசாயம் செழித்திட வேண்டிக் கொள்ளும். மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்கள்
மரியாயின் மாசற்ற இருதயமே, டாக்கா, இஸ்ரேல், உக்ரைன், ரஷ்யா முதலிய நாடுகளில் பல்லாயிரக்கணக்கானோர் மடிந்த நிலையில் அங்கு அமைதி நிலை பெற வேண்டிக் கொள்ளும். மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.